எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பதனால ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் தாமே நம்முடைய தேவன் என்று சொல்வதில்லை, நாம் வெட்கமடைவதில்லை. தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். உங்களின் கைகளின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் உங்கள் போக்கையும் வரத்தையும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் மாப்பி செய்கிற தொட்டி, அதன் கூடைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் இப்படி பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களில் பலருடைய வாழ்க்கையில தரித்திரங்கள், வறுமைகள் தலைவிரித்து ஆடுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னும் கடன் தீரவே இல்லை. வட்டிக்கு மேல வட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு பணம் கிடைத்தாலும் அந்த பணம் அவர்கள் கைகளிலே தங்குவதே இல்லை. அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், சிலருடைய ஊதாரித்தனம் என்று கூட சொல்லலாம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில ஊதாரித்தனமான சில காரியங்களை செய்வதனால அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தரித்திரமாகவே வாழ்கிறார்கள். இன்னைக்கு சிலரை பாருங்கள், எவ்வளவு சம்பாதித்தாலும் அன்றைக்கே அவ்வளவுத்தையும் செலவு செய்து விடுகிறதை பார்க்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில வரவு 8 ஆனா என்றால் செலவு 10 ஆனா. சம்பாதிக்கிற வருமானத்தை விட அவங்க செய்கிற செலவு, ஆடம்பரமான வாழ்க்கைகள், அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக கடனாளிகளாக இருக்கிறதை பார்க்கிறோம். சிலர் நான் கவனிப்பேன், அநேக கடனாளிகளாக நான் பார்க்கிறவர்களை பார்க்கும்போது அவர்கள் எப்பொழுதும் ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க, கடையில் தான் சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது மிக குறைவு. சாதாரணமாக உடுக்க மாட்டாங்க. விலை உயர்ந்த ஆடைகள், கடனோடு தான் வாழுவாங்க. தாம்பிகமாக வாழுகிறத நான் பார்க்குறேன். பர்த்டே கொண்டாடுவாங்க, கல்யாணம் கொண்டாடுவாங்க, ஆனிவர்சரி கொண்டாடுவாங்க, எங்கேயாவது பிக்னிக் போய் கொண்டிருப்பாங்க. எல்லாம் கடன் தான், எல்லாம் கடன் தான். உடுப்பு கடை, உடுப்பெல்லாம் வேண்டி போடுவாங்க, உடுப்புலையும் கடை தான். கடையில் சாப்பாடெல்லாம் பண்ணிக்கொள்வாங்க, அங்கேயும் கடன் தான். நகை வண்டி போடுவாங்க, நகை கடையிலையும் கடன் தான். வீடு கட்டுவாங்க, எல்லாம் கடன் தான். வாகனம் பண்ணுவாங்க, எல்லாம் கடன் தான். இன்னைக்கு அநேகர், இப்படிப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையில தான் தரித்திரம். கடைசியில் ஒரு நாள் லீசிங்காரன் வருவான், வாகனத்தை தூக்கிட்டு போயிடுவான். சில நேரத்தில் இருக்கிறதெல்லாம் விற்று சுட்டால அந்த அந்த கடனுக்கு ஈடு செய்யவே முடியாது. வட்டிக்கு மேல வட்டி. இதை ஒரு வேத வசனம் எப்படி சொல்லுகிறது? அங்கே நீதிமொழிகளின் புஸ்தகம் அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். 21வது அதிகாரத்தில், சிற்றின்ப பிரியன் தரித்திரராவான், சிற்றின்ப பிரியன் தரித்திரராவான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் உலக இன்பத்தோடு, உலக ஆசைகளோடு மற்றவர்கள் வாழுகிறார்கள். நானும் வாழ வேண்டும் என்று நினைச்சு வாழுகிற ஒரு வாழ்க்கை கடைசியில் அவர்களை கொண்டு வந்து தரித்திரமாக, கடனாளியாக, நடுத்தருவில் கொண்டு வந்து விடுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்பொழுதுமே அங்கே கொஞ்சமாக இருந்தாலும் மனரம்யமாக வாழ பழகி கொள்ளுங்கள். கடனோடு சேர்ந்த அங்கே இறைச்சி கறியை விட அமெரிக்கையோடு வாழுகிறதான இலக்கரிய வாசி ஆடம்பரமாக வாழ்வதை விட அடக்கொடுக்கமாக, அமைதியாக, கடன் இல்லாமல் வாழுகிறது தான் ஒரு ஆசீர்வாதம். என்னோட ஊழிய வாழ்க்கையில் நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் என்னுடைய ஊழியத்தை நான் கடந்து போகிறேன். என் ஊழியத்தில் யாரிடத்துல நான் கையேந்தினதில்லை. இது மட்டும் நான் கடன்பட்டதில்லை. நீங்கள் சொல்லலாம், இவன் அதிகம் இருக்கிறது என்று சொல்லி. இல்லை என்றாலும் பட்டினி இருப்போமே தவிர யாரிடத்திலும் கடன் கேட்க மாட்டோம். எந்த குறைவு வந்தாலும் இருக்கிறதை சமாளிப்போம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இல்லாத நாளைக்கு வரலாம். ஆகவே அமெரிக்கான வாழ்க்கை
ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. உலக சிற்றின்ப பிரியனாய் வாழாதீங்க. கண்டதெல்லாம் வேண்டி கண்ட இடமெல்லாம் போய் கடன்பட்டு வாழாதீங்க. இருக்கிறது இருந்தால் வாழுங்க, இருந்தால் சாப்பிடுங்க, சிக்கனமாக வாழுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளும் கூட ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் இனிமையாக வாழ, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் கடன் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கடன் இல்லாமல் வாழுங்க, இருக்கிறதோட சந்தோஷமா வாழுங்க. ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.